ஸோ 3 சூழ்நிலைகள் இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. முதல் சூழ்நிலை என்னன்னா, அவரை கைது பண்ணி கஸ்டடியில் வைக்கிறது. 2வது சூழ்நிலை அப்பியர், அவரா தானாகவே நீதிமன்றத்துக்கு போய் அப்பியர் ஆகுது. 3வது சூழ்நிலை மற்றொரு நபரால் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வது. இது ஏன் அப்படி அது பிராட் பிஃபோர் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க வந்து போலீஸ் ஆபீசர் மட்டும் கைது பண்ணணும்னு இல்ல, தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யலாம், மேஜிஸ்ட்ரேட் கைது செய்யலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் ஒரு தனிப்பட்ட நபர் கைது செய்து நீதிபதியிடம் கொண்டாந்து ஒப்படைக்கலாம். ஸோ அதனால அப்படி சொல்றாங்க. மொத்தம் 3 சூழ்நிலை. ஒன்னு அரெஸ்டட் அண்ட் டீடைன்ட் வித்தவுட் வாரண்ட் பை அன் ஆபீசர் ஆஃப் தி ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன். 2வது அப்பியர்ஸ், 3வது பிராட் பிஃபோர் கோர்ட். ஸோ இந்த 3 மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர் பெயில் கொடுக்க, அவர் வந்து பெயில் பர்னிஷ் பண்றதுக்கு தயாராக இருந்தாருன்னா அவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 436 சொல்றது. இந்த 436ல 2 இருக்கு. ஒன்னு, நீதிமன்றத்திற்கு வரும் பொழுது நீதிபதி அதுக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் கொடுக்கலாம். ஸ்டேஷன்லயே போலீஸ் ஆபீசரே பெயில் கொடுத்தலாம். எந்த ஆபீசர் அரெஸ்ட் பண்றாரோ அந்த ஆபீசரே அவருடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு சூரிட்டிஸ் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குற பட்சத்துல அவரே பெயில விட்டுறலாம். ஸோ பெயிலபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு வந்து தான் பெயில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டேஷன் பெயிலே அவர் போயிடலாம், அந்த அரெஸ்டிங் ஆபீசருடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு சூரிட்டிஸ் கொடுத்தாருன்னா. ஸோ இது வந்து 436ல இருக்கக்கூடிய விஷயம். இந்த ரைட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல வந்து பெயிலபிள் அஃபென்சஸ்ல வந்து பெயில் கேட்கறதுங்கிறது ஒரு இன்டிஃபிஷியபிள் ரைட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷன் எதுவும் கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த சொன்ன வழக்கு அது எந்த வழக்குல அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ரசிக்லால் வெர்சஸ் கிஷோர் காஞ்சந்த் வதானி. ரசிக்லால் வெர்சஸ் கிஷோர் காஞ்சந்த் வாத்வானி, AR 2009 SC 1341, AIR 2009 SC 1341. ஸோ இந்த வழக்குல தான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல அந்த பெயிலுங்கிறது அப்சல்யூட் அண்ட் இன்டிஃபிஷியபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இதை மேட்டர் ஆஃப் ரைட்டா கேட்க முடியும். பெயிலபிள் அஃபென்ஸா இருந்ததுன்னா அது நீதித்துறையாக ஆபீஸ் இதை நீங்க சைட் பண்ணலாம். அடுத்தது 437. இப்போ வந்து நான் பெயிலபிள் வழக்கு. பெயிலபிள் வழக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் பெயிலபிள் வழக்கு, இப்போ அந்த ஷெட்யூல்ல நான் பெயிலபிள்னு போட்டிருக்கக்கூடிய வழக்கு, அல்லது அந்த ஸ்பெஷல் அதர் அஃபென்சஸ்ல நான் பெயிலபிள்னு கிளாசிஃபை பண்ணக்கூடிய குற்றங்கள், அந்த குற்றங்களை பொறுத்தவரையில் எப்படி பெயில் வாங்குறது அப்படின்னா அதுதான் செக்ஷன். சைட்டேஷன் ரிப்பீட் பண்ணுமா? ரசிக்லால், RASIKLAL, ரசிக்லால் வெர்சஸ் கிஷோர், KISHORE, கிஷோர் காஞ்சந்த், KHANCHAND வாத்வானி, WADHWANI, AIR 2009 SC 1341. அட்வொகேட் மோகன் போட்டிருக்காரு பாருங்க. ஸோ வென் பெயில், இப்போ வந்து இப்போ பெயிலபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம். நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல எப்படி பெயில் வாங்குறது அப்படிங்கறத அடுத்தது செக்ஷன் 437 சொல்லுது. செக்ஷன் 437, when any person accused of or suspected of the commission of any non-bailable offence is arrested or detained without warrant by an officer in charge of a police station or appears or is brought before a court other than the high court or court of session, he may be released on bail. So இது என்ன, அதே தான். நீங்க பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு எப்படியோ அதே தான். இங்கு வந்து கைது செய்யப்பட்டிருப்பது நான் பெயிலபிள் வழக்கு. அந்த நான் பெயிலபிள் குற்றத்திற்காக ஒருத்தர் கைது செய்யப்படும் பொழுது, கைது செய்தோ அல்லது கஸ்டடியிலோ இருக்கும் பொழுது, அல்லது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகும் பொழுது, அல்லது வேறொருவரால் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படும் பொழுது, இந்த 3 சூழ்நிலைகள்ல 437ல பெயில் போடலாம். நம்ம சரண்டர் பண்றோமா இல்லையா, அக்யூஸ்ட கொண்டாந்து கோர்ட்ல சரண்டர் பண்றோமா இல்லையா, அது இந்த செக்ஷன்ல தான் பண்றோம். அப்பியர்ஸ் சொல்றாங்க பாருங்க, அப்பியர்ஸ் பிஃபோர் த கோர்ட். ஸோ கைது செய்வதற்கு முன்பே நம்ம என்ன பண்ணலாம், அக்யூஸ்ட கொண்டாந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சரண்டர் பண்ணலாம். நான் இந்த மாதிரி இந்த குற்றத்துல என்ன தேடிட்டு இருக்காங்க, நான் உங்ககிட்ட அப்பியர் ஆகுறேன், எனக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 437 கீழே நீதிமன்றத்தில் ஆஜராகி பிணை மனு கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அதர் தேன் ஹை கோர்ட் ஆர் கோர்ட் ஆஃப் செஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ்ல
நம்ம கிரிமினல் இதை பொறுத்த வரைக்கும் 3 கோர்ட் தான். ஃபர்ஸ்ட் கோர்ட் கோர்ட் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட், செகண்ட் கோர்ட் வந்து கோர்ட் ஆஃப் செஷன், 3வது ஹை கோர்ட். ஸோ இந்த 3க்கு தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, வேற எதுக்கு இல்லை. அதனால தான் அப்படி சொல்றாங்க. இப்போ ஹை கோர்ட்டையும் கோர்ட் ஆஃப் செஷனையும் விட்டுட்டோம்னா மீதி இருக்கிறது என்னது? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான். ஸோ இந்த 437 பொறுத்த வரைக்கும் இட் அப்ளைஸ் ஒன்லி டு எ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். ஸோ இப்போ ஒரு அக்யூஸ்ட வர அருண் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளார ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ வந்து நான் வந்து செக்ஷன் வைஸா போக மாட்டேன், கான்செப்ட் வைஸா தான் போவேன். நீங்க சொல்ற அந்த இன்டெலிஜென்ட் பர்சன்லாம் பின்னாடி வருது, அப்போ பின்னாடி சொல்றேன், ஓகேவா? இப்போ நம்ம முதல்ல பெயில்னா என்னன்னு புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த வழக்குல சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே முன்ன இருக்கக்கூடிய ஒரு வழக்குல சொன்னோம், பெயிலபிள் அஃபென்ஸா இருந்ததுன்னா பெயில்ங்கிறது வந்து there is no discretion rest with the court அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த நான் பெயிலபிள் அஃபென்சஸ் என்னாச்சு தீபா மேடம், என்ன சொல்றீங்க? ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ்ல விட்டீங்க சார். ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ்ல அதுல விட்டீங்க சார். என்னது? 437 ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கப்ப. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அந்த பழைய பெயிலபிள் அஃபென்சஸ்ல பார்க்கும் பொழுது என்ன சொன்னோம், கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷன் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? சரி, இந்த நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல டிஸ்கிரிஷன் இருக்கு அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்காங்க, எங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சைட்டேஷன். Bail under section 437 CRPC is a discretionary one. அப்ப அந்த டிஸ்கிரிஷனை எப்படி வேணா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, அப்படி எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியாது. That discretion is to be exercised with great care and caution. ரொம்ப கவனமாக உபயோகப்படுத்தணும். எப்படி கவனம் பண்ணணும் அப்படின்னா, பேலன்சிங் தி ரைட் ஆஃப் லிபர்ட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டி இன் ஜெனரல். ஒரு பக்கம் தனி மனிதனுடைய சுதந்திர உரிமை, இன்னொரு பக்கம் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்க பெயில் கொடுக்கணும். அந்த பெயிலுக்கான டிஸ்கிரிஷனரி பவர் நான் பெயிலபிள் அஃபென்சஸ்ல கோர்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன வழக்கு தான் மன்சாப் அலி வெர்சஸ் இர்சான். MANSABALI மன்சாப் அலி வெர்சஸ் இர்சான். IRSAN AR 2003 SC 707 AIR 2003 SC 707. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷன் இருக்கு, அந்த டிஸ்கிரிஷனை வந்து கேர் அண்ட் காஷனோட உபயோகப்படுத்தணும். அப்படி உபயோகப்படுத்தும் பொழுது தனி மனித உரிமையையும் சமுதாயத்தினுடைய நலனையும் பேலன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம மறுபடியும் செக்ஷனுக்கு போவோம். செக்ஷன் 437ல என்னென்ன சூழ்நிலைகள்ல கோர்ட் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் பெயில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒண்ணு, he may be released on bail, but such person shall not be so released if there appear reasonable grounds for believing that he has been guilty of an offense punishable with death or imprisonment for life. அந்த அஃபென்ஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாகவோ ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாகவோ இருந்தால் ஹைகோர்ட்டோ கோர்ட் ஆஃப் செஷனோ அல்லாத நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் பிணையில் விடலாகாது. அதுதான் 437(1)ல சப்கிளாஸ் 1. ஸோ அப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடிய வழக்குகள், ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள்ல பெயில் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, such person shall not be so released if such offense is a cognizable offense and he had been previously convicted of an offense punishable with death, imprisonment for life, or imprisonment for 7 years or more, or he had been previously convicted on 2 or 4 occasions of a non-bailable and cognizable offense. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும், எந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கிரைம் பண்ணியிருக்காரு, இது சப்சிக்வெண்ட் கிரைம், ரெண்டாவது கிரைம், அதுல தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. இதுல மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலோ
ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலோ 7 வருடங்களோ அதுக்கு மிகுந்த தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிகளா இருந்தாலோ ஒன்னிற்கு மேற்பட்ட முறை ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவராக இருந்தாலோ நீதித்துறை நடுவரால பெயில் கொடுக்க முடியாது. ஸோ இந்த 2 கண்டிஷனை நீங்க மனசுல வச்சுக்கணும். இதனாலதான் நம்ம வந்து பெயில் பெட்டிஷன்ல கேட்கிறோம், எத்தனை கேஸ் ப்ரீவியஸ் கேஸ் பெண்டிங், எத்தனை கேஸ் கன்விக்ஷன் பெண்டிங்னு கேட்கறோமா இல்லையா? ஸோ அது கேட்கறதுனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த கிளாஸை அவர் சாட்டிஸ்ஃபை பண்றாரா, இதுக்குள்ளார வராம இருந்தாதான் அவருக்கு பெயில் கொடுக்க முடியும். இதுக்குள்ளார வந்துட்டாருன்னா அவருக்கு பெயில் கொடுக்க முடியாதுங்கிறதுனாலதான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்தாலும் சரி, கோர்ட் ஆஃப் செஷன்லயா இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் பேட் ஆன்டிசிடென்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த 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 சூழ்நிலை கருத்தில் கொண்டுதான் அந்த கேள்வி கேட்கப்படுகிறதுங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்து இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு, ப்ரொவிஷன். என்ன ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்கன்னா, provided that the court may direct that the person referred to in class 1 or class 2 be released on bail if such person is under the age of 16 years. சரி, இது எல்லாத்துக்கும் பொருந்துமானா? பொருந்தாது. 16 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அவருக்கு பெயில் கொடுக்கலாம். யாரு? மேஜிஸ்ட்ரேட்டே கொடுக்கலாம். ஆர் இஸ் அ உமன், பெண்ணாக இருந்தால் கொடுக்கலாம். ஆர் இஸ் அ சிக் ஆர் இன்ஃபர்ம், ரொம்ப முடியாதவராக இருந்தால் கொடுக்கலாம். ஸோ இதுதான் மெடிக்கல் கிரவுண்ட்ல நம்ம பெயில் வாங்குறோம்னு சொல்றோம் இல்லையா? மெடிக்கல் கிரவுண்ட்ல பெயில் போடுறோம், நீங்க மெடிக்கல் கிரவுண்ட்ல பெயில் கொடுங்கன்னு கேட்கறது இந்த ப்ரொவிஷோல கேட்கறது தான். சிக் ஆர் இன்ஃபர்ம், அவர் வந்து ரொம்ப முடியாம இருக்காரு அல்லது வந்து டிசேபிளா இருக்காரு அப்படிங்கிற போது இந்த கிளாஸஸ்குள்ளார நீங்க கொண்டு வரலாம். Provided further that the court may also direct that the person referred to in class 2 be released on bail if it is satisfied that it is just and proper so to do for any other special reason. ஏதேனும் ஸ்பெஷல் ரீசன் இருக்குன்னு வச்சுங்க, அப்பயும் பெயில் விடலாம். அப்ப அந்த ஸ்பெஷல் ரீசன்னா என்ன அப்படின்னா, இப்ப இந்த சமயத்துல இப்ப பேண்டமிக், COVID-19 பேண்டமிக் இருக்குது இல்லையா, இதை ஒரு ஸ்பெஷல் ரீசனாக கருதலாம். அப்படி கருதி மேஜிஸ்ட்ரேட்டை பிணையில் விடலாம். Provided also that the mere fact that an accused person may be required for being identified by witnesses during investigation shall not be sufficient ground for refusing to grant bail if he is otherwise entitled to be released on bail and gives an undertaking that he shall comply with such directions as may be given by the court. So இந்த stranger accused இருப்பான், அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத ஒரு நபர் மீது குற்றம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது, அவரை கைது பண்ணி வச்சிருக்கும் பொழுது போலீசார் என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஐடென்டிபிகேஷன் பீரியட் கண்டக்ட் பண்ணல, அதனால நீங்க வந்து இவரை பெயில விடக்கூடாது அப்படின்னு ப்ராசிக்யூஷன் தரப்புல ஆட்சேபனை செய்வாங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த ப்ரொவிஷோவை எடுத்து காமிக்கலாம். இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, அக்யூஸ்டுக்கு ஐடென்டிபிகேஷன் பரேடு நடத்தணுங்கிற காரணத்துக்காக ஒருவருக்கு பிணை மறுக்கப்படக்கூடாது. என்னன்னா, அவர் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். நீங்க ஒருவேளை ஐடென்டிபிகேஷன் பரேடு நீங்க நடத்துறதாக இருந்தா அதுக்கு நான் கோஆபரேட் பண்றேன்னு அவர் அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டாருன்னா அவரை நீங்க பிணையில் விடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொவிஷன் சொல்றது. இது பல வழக்குகளை நம்ம பார்த்திருப்போம். இந்த கஸ்டோடியல் இன்டரோகேஷனுக்கு வந்து தேவைப்படுறாரு, இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படுறாரு, ஐடென்டிபிகேஷன் பீரியடுக்கு தேவைப்படுறாரு அப்படின்லாம் ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து இது கொடுப்பாங்க, அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த ப்ரொவிஷோவை நாம சுட்டி காட்டலாம். அடுத்தது என்ன சொல்லுது? If it appears to such a court or court officer or court at any stage of the investigation, inquiry or trial as the case may be, that there are not reasonable grounds for believing that the accused had committed a non-bailable offence, but there are sufficient grounds for further inquiry into his guilt, the accused shall, subject to the provision of section 440A and pending such inquiry, be released on bail or at the discretion of such officer or court on the execution by him of a bond without sureties for his appearance as hereinafter provided. இது வந்து இரண்டாவது சூழ்நிலை. இது என்ன சூழ்நிலைனா, இப்ப வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, என்கொயரி நடந்துட்டு இருக்கு, ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில இவர் குற்றம் செய்திருக்க மாட்டார் என்று கருதுவதற்கான போதிய முகாந்தரம் இருக்குன்னு வச்சுங்க. இவருக்கு இப்ப சப்போஸ் இப்படி வச்சுக்கலாம், ஒரு 10 பேரை ஒரு அக்யூஸ்டா போட்டிருக்காங்க. 10 பேர்ல வந்து ஒரு நபர் வந்து ஃபாரின் போயிருக்காரு, இவங்க அவரையும் சேர்த்து குற்றவாளின்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் வந்து, நான் இந்த சம்பவம் நடந்த சமயத்துல நான் ஊர்லயே இல்ல, அதனால என்ன பெயில விடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாஸ்போர்ட்டை காமிக்கிறாருன்னு வச்சுங்க. அப்ப இந்த ப்ரொவிஷன் கீழே பெயில் விடலாம். சீரியஸ் அஃபென்ஸாக இருந்தா கூட சொல்றேன், அதுக்காக தான். இப்ப நான் சொல்றதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். இது மர்டர் கேஸா இருந்தா கூட விடலாம், அதுக்காக சொல்றேன்.
when a person accused or suspected of the commission of an offense punishable with imprisonment which may extend to 7 years or more, or of an offense under chapter 6, chapter 16, chapter 17 of the Indian Penal Code, or abetment of conspiracy or attempt to commit any such offense is released on bail under subsection 1, the court may impose any condition which the court considers necessary. சரி, இந்த மாதிரி பெயில் விடும் பொழுது நீதிமன்றம் அப்படியே பெயில் கொடுத்துறதா அப்படின்னா இல்லை. நீதிமன்றம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டும் பெயில் கொடுக்கலாம். என்ன நிபந்தனைகள்லாம் விடலாம் அப்படின்னா இந்த நிபந்தனைகளை தான் சப்செக்ஷன் 3 வந்து எனுமரேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன்னு, in order to ensure that such persons will attend in accordance with the condition of the bond executed under this chapter. என்ன, நீங்க ஒரு பாண்ட் எழுதி கொடுக்கணும், அந்த பாண்டில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிக்கலாம். ரெண்டாவது, in order to ensure that such person shall not commit an offense similar to the offense of which he is accused of or of the commission of which he is suspected or otherwise in the interest of justice. இப்போ ரெண்டாவது என்ன பண்ணலாம், இவர் வந்து இதே போன்ற ஒரு குற்றத்தை மேலும் செய்யாமல் இருப்பதற்காக நீங்க நிபந்தனைகள் விதிக்கலாம். அதுக்கப்புறம் நீதியின் நலன் கருதி நீங்க நிபந்தனைகள் விதிக்கலாம். ஸோ இந்த மூன்று விதமான சூழ்நிலைகள்ல நிபந்தனைகள் விதிச்சு அவரை பிணையில் விடலாம். அதை தவிர வேற எந்த நிபந்தனைகளும் விதிக்க முடியாது. நீங்க வந்து சில வழக்குகள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த கருவேல மரத்தை வெட்டணும், புறாவுக்கு தண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெயில் நிபந்தனைகள் போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காந்தி மியூசியத்துல போய் கையெழுத்து போடணும், இது திருக்குறள் 10 எழுதி படிச்சுட்டு வந்து எழுதி ஒப்பிக்கணும், இப்படிலாம் கண்டிஷன் போடுவாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த பிரிவின் கீழ் போட முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, an officer or a court releasing any person on bail under subsection 1 or subsection 2 shall record in writing his or its reasons or special reasons for so doing. ஸோ ஒருத்தரை வந்து பெயிலில் விடும் பொழுது நீதிமன்றம் வந்து இவரை பிணையில் விடுகிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, அதற்கான காரணங்களை அவருடைய ஆர்டர்ல சொல்லணும். அடுத்து, if in any case triable by a magistrate, இது வந்து ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இதை பத்தி நம்ம பார்க்க தேவையில்லை இப்போதைக்கு, அதுக்கப்புறம் பார்ப்போம். இது அடுத்த சூழ்நிலை 7ல, if at any time after the conclusion of the trial of a person accused of a non-bailable offense and before judgment is delivered, the court is of opinion that there are reasonable grounds for believing that the accused is not guilty of any such offense, it shall release the accused if he is in custody and the execution by him of a bond without sureties for his appearance to hear judgment delivered. இது எப்பன்னா, இப்ப நம்ம நார்மலா 313 ஸ்டேஜ் பார்ப்போம். நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஏற்கனவே பல வழக்குகள் அவர் மேல இருக்கு, அதனால அவரை வந்து நாங்க பிணையில விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை கஸ்டடியிலேயே வச்சுட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கோம். கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த வழக்குல 313 ஸ்டேஜ் வரும். 313 ஸ்டேஜ் வரும் பொழுது அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் அவருடைய நாலேஜுக்கு 313(1)B கொண்டு வந்து கேள்விகள் வணையப்பட்டு கேட்கப்படும். அப்ப நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சு போயிடும் இவர் மேல என்னென்ன இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு, என்னென்ன இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் இல்ல அப்படிங்கிறது அந்த 313 ஸ்டேஜ்லயே தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப கோர்ட் பாக்குறதுன்னு வச்சுங்க, இவருக்கு வந்து இவருக்கு குற்றம் செஞ்சாருன்னு சொல்றதுக்கு ஒரு இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் கூட எவிடன்ஸ்ல வரல அப்படின்னா இந்த பிரிவின் கீழே பெயில் கேட்கலாம். நார்மலா ஹாஸ்டல் கேசஸ் சொல்லலாம். ஹாஸ்டல் கேசஸ்ல அவர் ஜெயில இருக்காருன்னா இந்த இடத்துல வரும்பொழுது 313ல ஒண்ணுமே இருக்காது, இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒண்ணுமே இருக்காது. அந்த சூழ்நிலையில நீங்க வந்து 437(7)ல பெயில் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 437 சொல்றது. சரி, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இது டிஸ்கிரிஷனரி, அந்த டிஸ்கிரிஷன் எப்படி எக்ஸசைஸ் பண்ணும் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு பிரின்சிபல் நம்ம நார்மலா வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு பக்கம் ஆர்டிகல் 19 and 21 இருக்கு, இன்னொரு பக்கம் தி பப்ளிக் அட் லார்ஜ் அண்ட் சொசைட்டி அட் லார்ஜ் இருக்கு, ரெண்டு பக்கம் இருக்கு. இது பேலன்ஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இதுல என்ன பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, பெயில் இஸ் அ ரூல் அண்ட் ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். ஸோ எல்லா கேஸ்லயும் குற்றவாளியை கொண்டு போய் ஜெயில தான் போடணுமா அப்படின்னா இல்லை. சந்தேக நபர் தான் அவர் குற்றவாளி, இன்னும் அவர் குற்றம் ருசிப்பிக்கப்படாத வரை அவர் குற்றவாளி இல்லை. எனவே அவர் குற்றவாளின்னு கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்லயும் ட்ரையல் ஸ்டேஜ்லயும் பெயில் இஸ் ரூல் அண்ட் ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன்.
இந்த கருத்தை சொன்ன வழக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் வெர்சஸ் பால்சந்த் அலைஸ் பாலியா ஏஆர் 1977 SE 2447. ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யருடைய ஜட்ஜ்மெண்ட் இது. ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் வெர்சஸ் பால்சந்த் அலைஸ் பாலியா BALIAY AR 1977 SE 2447. அவர் என்ன சொல்றாருன்னா, the basic rule is bail, not jail, except where there are circumstances suggestive of fleeing from justice. எந்தெந்த சூழ்நிலைகளை மட்டும் எக்ஸெப்ஷன் வரும் அப்படின்னா, fleeing from justice, இவரை விட்டுட்டோம்னா ஓடி போயிடுவாரு, திரும்பி வரமாட்டாரு. அந்த சமயம் thwarting the course of justice, சாட்சிகளை கலைப்பாரு, or creating other troubles in the shape of repeating offense, போய் இதே திரும்ப இதே வழக்குகளை செஞ்சு இதே மாதிரி குற்றங்களை செஞ்சுட்டே இருப்பாரு. or intimidating witnesses, சாட்சிகளை போய் பயமுறுத்துவாரு. and the like by the petitioner who seeks enlargement on bail from the court. ஸோ இந்த சூழ்நிலைகள் வராத வழக்குகள்ல பெயில் தான் ரூல் அப்படின்னு சொல்றாரு. When considering the question of bail, என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, likely to induce the petitioner to avoid the course of justice must weigh with the court அப்படின்னு ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் சொல்றாரு. இது வந்து ரொம்ப ஸ்மாலா ஒரு சின்னதா சொல்லியிருக்கக்கூடிய கைட்லைன். ஒரு பெயில் கொடுக்கும் பொழுது நீதிமன்றம் என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்ன ஒரு விஷயம் இந்த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் வெர்சஸ் பால்சந்த் அலைஸ் பாலியாங்கிறது. இது எதுக்காக நான் சைட் பண்றேன்னா, பேசிக் ரூல் பெயில் நாட் ஜெயிலுங்கிறதுக்காக மட்டும் பண்றேன். கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் அனதர் ஜட்ஜ்மெண்ட், ரொம்ப எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை படிங்க. உங்களுக்கு நீதிமன்றம் இப்போ நம்ம வழக்கமா நீதிமன்றங்கள்ல போய் பெயில் கேட்கும்போது ஒரு சொல்லுவோம், போய் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி வழக்கு, இந்த கேஸு இந்த செக்ஷன்ல போட்டிருக்காங்க, ஒரு நாள் உள்ள இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜு பெயில் கிராண்டா டிஸ்மிஸ்னு ஏதோ ஒன்று சொல்லுவாரு. 2 கேள்வி கேட்பாரு, உடனே பதில் சொல்லுவாரு. அப்ப நம்ம நினைப்போம், என்ன ஒரு நம்ம சொன்னதை கேட்டாரான்னு கூட தெரியல, அதுக்குள்ளார பெயில் அலோடு டிஸ்மிஸ்னு சொல்றாருன்ட்டு. அப்ப இது வந்து என்னென்னலாம் அவர் கன்சிடர் பண்றாரு, அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இந்த பெயில் கேட்கும்போது அவரோட மைண்ட்ல என்னென்ன விஷயங்கள் ஓடும் அல்லது என்னென்ன விஷயங்கள் ஓடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். பிரகலாத் சிங் வெர்சஸ் NCT டெல்லி, பிரகலாத் சிங் வெர்சஸ் NCT டெல்லி 2001 4 SEC 280, 2001 4 SEC 280, பிரகலாத் சிங் வெர்சஸ் NCT டெல்லி. என்னென்ன ஓடும், என்னென்னலாம் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. While granting the bail, the court has to keep in mind the nature of accusations. என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவர் மீது சொல்றாங்க, அக்யூசியேஷன். The nature of evidence in support thereof, அதுக்கு என்னென்னலாம் எவிடன்ஸ் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க. The severity of the punishment which conviction will entail, அந்த குற்றத்திற்கு, அந்த அக்யூசியேஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றத்திற்கு என்ன கடுமையான தண்டனை, அந்த கடுமையான தண்டனையா எளிதான தண்டனையா, அந்த மாதிரி. severity of the punishment, the character, behavior, means and standing of the accused. இந்த அவருடைய கேரக்டர் என்ன, நம்ம பேட் ஆன்டிசிடென்ட்லாம் கேட்கறோம் இல்லையா, இதுல தான் கேட்கறோம். கேரக்டர், பிஹேவியர், மீன்ஸ் அவர் வருமானம் உள்ளவரா வருமானமற்றவரா, ஸ்டாண்டிங் அவருடைய தொழில் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். ஸ்டாண்டிங் ஆஃப் த சர்க்கம்ஸ்டன்சஸ் which are peculiar to the accused, அவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய சில சூழ்நிலைகள். ரீசனபிள் பாசிபிலிட்டி ஆஃப் செக்யூரிங் த பிரசன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட் அட் த ட்ரையல், ட்ரையல் சமயத்துல இவர் வந்து நீதிமன்றத்துக்கு வருவாரு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கருத்தில் கொள்ளணும். அது ரீசனபிள் அப்ரிகன்ஷன் ஆஃப் த விட்னஸஸ் பீயிங் டேம்பர்ட் வித், சாட்சிகள் யாரும் கலைக்கப்பட்டு விடாமல் இருப்பார்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தி லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பப்ளிக் ஆர் ஸ்டேட் அண்ட் சிமிலர் அதர் கன்சிடரேஷன், ஸ்டேட்டோடைய காமன் மேனோடைய இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் ஆகுதா அப்படிங்கிறதையும், இத்தனை விஷயங்களை கருத்தில் கொள்ளணும். ஒரு பெயில் கொடுக்கும் பொழுது இத்தனை விஷயங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் பெயில் கொடுக்கறதும் கொடுக்க மறுப்பதும். ஸோ இதுல வந்து இப்ப நம்ம நார்மலா
என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க, என்ன அஃபென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த செக்ஷன் சொல்லும் பொழுது ஜட்ஜஸோட மைண்ட்ல அந்த அக்யூசேஷன்ஸ் தெரிஞ்சு போயிடும். இப்போ 294B பப்ளிக் பிளேஸ்ல அப்சீன் வேர்ட்ஸ் பேசியிருக்கிறாங்கிறது ஒரு மைண்ட்ல வந்துடும். 323 சிம்பிள் ஹர்ட் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி அப்போ எத்தனை சாட்சிகள் இருக்கு, 4 சாட்சி, யார் கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்கும்போது இவங்க யார் கம்ப்ளைண்ட், சரி அப்போ அது பனிஷ்மெண்ட் தெரிஞ்சிடும், 3 வருஷம் 4 வருஷம், ஓகே ஆல்ரைட். கேரக்டர் பிஹேவியர், ப்ரீவியஸ் ஆன்டிசிடென்ட் இருக்கா, ப்ரீவியஸ் கேசஸ் எதனா இருக்கா, கேரக்டர் பிஹேவியர் மீன்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் தெரிஞ்சு போயிடும். சர்க்கம்ஸ்டன்ஸ் which are peculiar to the accused பெட்டிஷன் கவுன்சில் சொல்லுவாரு, அவர் கல்யாணம் நடக்க போதுங்க, ஆனா நீ கல்யாணம் வச்சிருக்காங்க, அந்த சமயம் பார்த்து இவங்க கைது பண்ணிட்டு வந்துட்டாங்க, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் பெக்குலியர் டு தி அக்யூஸ்ட். அப்புறமேட்டு இவருக்கு லேண்ட் இருக்கு, பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அவர் அதெல்லாம் விட்டுட்டு ஓட மாட்டாரு. ஸோ கோர்ட்டுக்கு வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த அக்யூஸ்டுக்கும் சாட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், டேம்பர் பண்ண முடியுமா, டேம்பர் பண்ண முடியாதா, அந்த மாதிரி. இப்போ பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட்ஸ் வச்சுங்களேன், எல்லாமே டாக்குமெண்ட் போன் அஃபென்ஸ்னா அதுல டேம்பர் பண்றதுக்கு என்ன இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் வில் பி தேர், பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் வில் பி தேர், அதுல டேம்பரிங்லாம் சான்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் இவர் வெளியில போனார்னா இவர் மறுபடியும் இந்த மாதிரி கிரைம் பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பேட் ஆன்டிசிடென்ட் அதெல்லாம் பாக்குறோம். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் பாக்குறோம். நம்ம ஒரு கேள்வி கேட்போம், இன்ஜூர் டிஸ்சார்ஜா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா, இன்ஜூர் டிஸ்சார்ஜா இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க. எதுக்கு 506 part 2 323 324 கேட்பாங்க. எதுக்குன்னா கைதான, அதாவது அடிபட்டவனே ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரல, அதுக்குள்ளார இவர் ஜெயில இருந்து வெளியே போயிட்டாருன்னா இவரு போய் அங்க போய் கத்து காமிப்பாரு, பத்தியா நான் வந்துட்டேன் பத்தியா என்ன பண்ண முடியும் அப்படிம்பாரு. ஸோ இதுல என்ன ஆயிடும், மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆயிடும், அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும், இவங்களுக்குள்ள சண்டை வந்துடும், மறுபடியும் ஒரு கிரைம் ஆகிடும். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அந்த கேள்வி கேட்கறது, இன்ஜூர்டு டிஸ்சார்ஜா இல்லையான்னு கேட்கறது. நம்ம ஒன்றும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை பாக்குறதுக்காக இல்ல, 2 பர்பஸ்க்காக கேட்கறோம். ஒன்னு, இப்ப 323 போட்டிருப்பாங்க, இந்த 323 வந்து சிம்பிள் கட், மேல இருந்து பார்க்கும்போது சிம்பிள் கட் மாதிரி தெரியும், பட் உள்ள டீப் இன்ஜுரி இருக்கும், பின்னாடி பார்த்தா அது கிரீவியஸ் கட்டா போயிடும். 323 326 கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு 307 போன கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கட் இன்ஜுரி இருக்கும், இவன் என்ன பண்ணா 307 போடாம 326 போட்டிருப்பான், பின்னாடியே அவர் இறந்து போயிடுவாரு, அப்ப 302 கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ இன்ஜூர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னா அவருக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, இனிமே அஃபென்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, இந்த லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பப்ளிக், அடிபட்டவனே வரல, ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வரல, அதுக்குள்ள வந்துட்டானாங்கும் போது சமுதாயத்துல ஒரு கொந்தளிப்பு ஏற்படும். அதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களை தவிர்ப்பதற்காகவும் இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்கிறோம், பெயில் கேட்கும்போது கேட்கிறோம். இந்த பெயில்லாம் கேட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்றோம், அந்த வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இதெல்லாம் ரன் ஆகும் மைண்ட்ல, இப்படியே ரன் ஆகி கடை முடிவு பண்ணி பெயில் கிராண்டட் டிஸ்மிஸ்னு முடிவு பண்ணுவாரு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இதுதான் ஒரு பெட்ராக் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி, பிரகலாத் சிங் வெர்சஸ் என்சிடி டெல்லி. இது வந்து சப்சிக்வெண்டா ஸ்டேட் ஆஃப் யூபி த்ரூ சிபிஐ வெர்சஸ் அமர்மணி திரிபாதி, ஸ்டேட் ஆஃப் யூபி த்ரூ சிபிஐ வெர்சஸ் அமர்மணி திரிபாதி 2005 8 SCC 21, 2005 8 SCC 21. அடுத்த கேஸ் ரொம்ப பாப்புலர் கேஸ், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, AR 2005 SC 716. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, AR 2005 SC 716. இந்த 2 தீர்ப்புகளையும் இந்த பிரகலாத் சிங் கேஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான், லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், பிரசாந்த குமார் சர்க்கார் வெர்சஸ் ஆசிஸ் சட்டர்ஜி அண்ட் அனதர், பிரசாந்த குமார் சர்க்கார் வெர்சஸ் ஆசிஸ் சட்டர்ஜி அண்ட் அனதர் 2010 14 SCC 496, 2010 14 SCC 496. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணி மோரர்லெஸ் அதே மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்காக இதை சொல்றேன். இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, whether there is any prima facie or reasonable ground to be believed that the accused had committed the offense. prima facie மெட்டீரியல் இருக்கா, இவர் தான் செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாத்துக்கிறதுக்கான prima facie மெட்டீரியல்ஸ் இருக்கா பார்க்கும்.
ரெண்டாவது நேச்சர் அண்ட் கிரேவிட்டி ஆஃப் தி அக்யூசிஷன். அந்த அக்யூசிஷனுடைய நேச்சரையும் அதனுடைய சீரியஸ்னஸையும் பார்க்கணும். மூணாவது சிவியரிட்டி ஆஃப் த பனிஷ்மெண்ட் இன் தி ஈவெண்ட் ஆஃப் கன்விக்ஷன். நாளைக்கு இது கன்விக்ஷன்ல முடியும் பொழுது அவருக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையினுடைய கடுமை எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ மரண தண்டனை விதிக்கக்கூடியதா, ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடியதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். டேஞ்சர் ஆஃப் த அக்யூஸ்ட் அப்ஸ்காண்டிங் ஆர் ஃபிளியிங் இஃப் ரிலீஸ்ட் ஆன் பெயில். இவர் வெளியில விட்டோம்னா அவர் ஓடி போயிடுவாரா இல்ல கோர்ட்டுக்கு வருவாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கேரக்டர், பிஹேவியர், மீன்ஸ், பொசிஷன் அண்ட் ஸ்டாண்டிங் ஆஃப் தி அக்யூஸ்ட். அவருடைய நடத்தை, அவருடைய சாதாரணமான பிஹேவியர், அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து, அவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் குற்றம் செய்வாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்ஃப்ளூயன்ஸ்ட் இது பாருங்க, அது ஏற்கனவே இவரு சாட்சிகளை கலைப்பாரா அப்படின்னு பார்க்கணும். அந்த கேஸ்ல இதுல என்ன சொல்றாங்கன்னா, ரீசனபிள் அப்ரிகன்ஷன் ஆஃப் தி விட்னஸஸ் பீயிங் ரீசனபிள் அப்ரிகன்ஷன் தான் போதும். இவர் பண்ணுவாருங்கிறதுக்கு இப்போ ஒரு நல்ல பவர்ஃபுல் மேன் வச்சுங்களேன், அந்த லொக்காலிட்டியில பவர்ஃபுல் மேன், பொலிட்டிக்கல் பவர்ஃபுல்லா மேன் அல்லது மல்டிபிள் பவர்ஃபுல் மேனா இருந்தாருன்னா அவரை பெயில விட்டோம்னா ரீசனபிளா அவர் விட்னஸஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கலாம். டேஞ்சர் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பீயிங் thwarted பை கிராண்ட் ஆஃப் பெயில். ஸோ பெயில் கொடுத்துட்டோம்னா நீதியே நிலைநாட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கூட இருக்கலாம் அப்படிங்கிறத, இந்த விஷயங்களை எல்லாம் இந்த 8 சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பெயில் வழங்கணும் அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. இதே பிரசந்தகுமார் சர்க்கார் ஆசிஸ் சட்டர்ஜி அண்ட் அனதர் வழக்குல சொல்றாங்க. ஸோ இது ஒரு பிராட் அவுட்லுக். உங்களுக்கு ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் முன்னாடி பெயில் பேசும் பொழுது இந்த சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு தான் அவர் பெயில் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சூழ்நிலைகள் கன்வின்ஸ் பண்ற மாதிரி உங்களுடைய வாதங்கள் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க, எங்க கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இல்லை, அவருக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்கிற மாதிரியாக உங்களுடைய வாதம் இருக்கணும். ப்ராசிக்யூஷன் தரப்புல இருக்கிறவங்க இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கு, அவரை பெயில விடக்கூடாதுன்னு வாதம் வைப்பாங்க. அதனால இந்த வழக்குகளை நல்லா தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரி, இப்போ நம்ம இந்த 437ல பார்த்தோம். நார்மலா எல்லா கோர்ட்லயும் நம்ம பார்ப்போம், ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் போன்ற குற்றங்கள் அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரணைக்கக்கூடிய வழக்குகள்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பெயில் கொடுக்க மாட்டாங்க. ஒரே வரிதான் ஆர்டர் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா, இது அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கக்கூடிய வழக்கு என்பதால் இந்த வழக்கு இந்த வழக்கில் பிணையில் விட முடியாது என்று தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு தள்ளுபடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல நம்ம அமர்வு நீதிமன்றத்துல பிணை போடணும். அப்போ 439ல பெயில் போடுவோம். இப்ப இந்த மாதிரி கேசஸ்ல கோர்ட் ஆஃப் செஷன்ஸ்ல ட்ரை பண்ணக்கூடிய வழக்குகள்ல மேஜிஸ்ட்ரேட் பெயில் விடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கான பதில் இந்த பிரகலாத் சிங் ஜட்மெண்ட்லயே இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரகலாத் சிங் ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது மட்டும் பாத்துங்க. ஈவன் தோ there is no bar for a magistrate to consider an application for grant of bail to a person who is arrested for an offence exclusively triable by a court of sessions, yet it would be proper and appropriate that in such a case the magistrate directs the accused person to approach the court of session for the purpose of getting the relief of bail. இந்த வழக்குல தான் என்ன சொல்றாங்க, சட்டத்துல பார் இல்லைனாலும் கூட குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள் அமர்வு நீதிமன்றத்திலேயே விசாரிக்கக்கூடிய வழக்குகளை அந்த கோர்ட்ல போய் பிணை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்துவதுதான் நல்ல விஷயம், அதுதான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிறுத்தல. ஈவன் இன் a case where any magistrate opts to make an adventure of exercising the power under section 437 of the code in respect of a person who is suspected of the commission of such an offence, arrested and detained in the connection, such a magistrate has to specifically negative the existence of reasonable ground for believing that such accused is guilty of an offence punishable with the sentence of death or imprisonment for life. So இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி நான் அனுப்ப மாட்டேன், நானே பெயில் கொடுப்பேன், நானே கன்சிடர் பண்ணுவாங்கிறது ஒரு அட்வென்ச்சர்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ண நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்ஷூர் பண்ணீங்க, அது மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாகவோ ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாகவோ இருக்கக்கூடாது.
அதை தவிர மற்ற கேஸ்ல நீங்க பெயில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப என்ன நமக்கு தெரியுது, நார்மல் கோர்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும், கோர்ட் ஆஃப் செஷன்ல போய் பெயில் வாங்கிங்கன்னு தான் டைரக்ட் பண்ணணும். இன் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம், 437ல தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். எக்ஸப்ட் இன் கேசஸ் ஆஃப் அஃபென்சஸ் பனிஷபிள் வித் சென்டென்ஸ் ஆஃப் டெத் ஆர் இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் லைஃப். ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகள் தவிர மற்ற வழக்குகள் அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்க வழக்காக இருந்தாலும் 437ல மேஜிஸ்ட்ரேட் பெயில் கொடுக்கலாம். அதுக்கு அதிகாரம் இல்லாமல் இல்லை, அதிகாரம் இருக்கிறது என்று இந்த பிரகலாத் சிங் வழக்கிலேயே சொல்லியிருக்காங்க. பட் இது எப்படின்னா ரொம்ப ரேர் ஆஃப் தி ரேரஸ்ட் கேஸ்ல யூஸ் பண்ணோம். எல்லா கேஸ்லயும் யூஸ் பண்ணோம்னா அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பிரச்சனை ஆயிடும். ஸோ இதோட நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட்டோடைய பவர் டு கிராண்ட் பெயில் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பார்த்தோம். சரி, அப்ப நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு மட்டும் தான் போகணுமா அப்படின்னா இல்ல. ஸ்பெஷல் பவர்ஸ் வேர் கன்ஃபர்டு டு தி ஹை கோர்ட் அண்ட் கோர்ட் ஆஃப் செஷன். ஹை கோர்ட்டுக்கும் கோர்ட் ஆஃப் செஷனுக்கும் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ரெண்டுக்கும் சரியான அதிகாரம் கொடுத்திருக்காங்க, சமமான அதிகாரம் கொடுத்திருக்காங்க அண்டர் செக்ஷன் 439 ஆஃப் தி சிஆர்பிசி. 439ல நீங்க பெயில் கேட்கணும்னா எந்த சூழ்நிலையில பெயில் கேட்கலாம்ங்கறத 439 சொல்லுது. A high court or court of session may direct that any person accused of an offence and in custody be released on bail, and if the offence is of the nature specified in subsection 3 of section 437, may impose any condition which it considers necessary for the purposes mentioned in that subsection, that any condition imposed by magistrate while releasing the person on bail be set aside or modified, provided that the high court or the court of session shall, before granting bail to a person who is accused of an offence which is triable exclusively by a court of session or which, though not so triable, is punishable with imprisonment for life, give notice to the application for bail to the public prosecutor, unless it is for reason to be recorded in writing of opinion that it is not practicable to give such notice. சரி, இப்ப இந்த 439 பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றமோ மாவட்ட அமர்வு நீதிமன்றமோ பிணை விடலாம். எந்த வழக்குகளுக்கு பிணை விடலாம்னா 437 சப்செக்ஷன் 3ல சொல்லியிருக்கக்கூடிய வழக்குகளுக்கு ஹைகோர்ட்டும் கோர்ட் ஆஃப் செஷனும் பிணை விடலாம். எந்த கண்டிஷன்ல விடலாம்னா மேஜிஸ்ட்ரேட் எந்தெந்த கண்டிஷன்லாம் பிணை விடுவாரோ அதே கண்டிஷன்ஸ்ல இவங்களும் விடலாம். இது ஹைகோர்ட்டுக்கும் கோர்ட் ஆஃப் செஷனுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம். சரி, அது மட்டுமா அப்படின்னா அது மட்டும் அல்ல. நீங்க மேஜிஸ்ட்ரேட் பெயில் விடும் பொழுது சில நிபந்தனைகள் விதிக்கிறார். அந்த நிபந்தனைகள் ஏற்புடையதாக இல்லைன்னா அந்த நிபந்தனைகளை நீக்கரவு செய்வதற்கோ மாற்றம் செய்வதற்கோ கூட 439ல வந்து இந்த ஹைகோர்ட்டையோ கோர்ட் ஆஃப் செஷனையோ அணுகலாம். அதுதான் அந்த ப்ரொவிஷோல இருக்கக்கூடிய விஷயம். சரி, இப்ப வந்து நம்ம நார்மலா ஒரு கிரிமினல் வழக்குகள்ல பார்த்தோம்னா 362ன்னு ஒண்ணு இருக்கும். 362 சிஆர்பிசில ஒரு பார் இருக்கு. என்னன்னா ஒன்ஸ் ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்து கையெழுத்து போட்டுட்டா அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்றதுக்கோ அதுக்கப்புறம் அதை அன்னூல் பண்றதுக்கோ அரித்மெட்டிக்கல் ஆர் கிளரிக்கல் எரர் தவிர வேற எதுவும் பண்றதுக்கோ அதிகாரம் கிடையாது. ஒன்ஸ் சைன் பண்ணிட்டா தட் ஆர்டர் அண்ட் ஜட்மெண்ட் பிகம் ஃபைனல். ஸோ அதனால இப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணிடுறான்னு வச்சுங்க, அந்த கண்டிஷனை ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது. there is no review power is conferred with criminal courts. கிரிமினல் கோர்ட்ஸுக்கு ரிவ்யூ பவர் கிடையாது. அதனால கிரிமினல் கோர்ட் ரிவ்யூ பண்ண முடியாது. அப்போ பெயில்ல மட்டும் கண்டிஷன்ஸ் மாடிஃபை பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஏன் பண்ணலாம்னா 362ல இருக்கக்கூடிய பார் ஒன்லி ஃபார் ஃபைனல் ஆர்டர்ஸ், நாட் ஃபார் இன்டர்லோகேட்டரி ஆர்டர்ஸ். பெயில் பீயிங் இன் இன்டர்லோகேட்டரி ஆர்டர் அதுல வந்து கண்டிஷன்ஸ் மாடிஃபை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மேஜிஸ்ட்ரேட்ஸ் அதுல கன்ஃபியூஸ் ஆகணும். நீங்க 439ல பவர் இருக்கு, நீங்க அங்க போங்க, நீங்க என் கண்டிஷனை மாடிஃபை பண்ணணும்னா நீங்க கோர்ட் ஆஃப் செஷனுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ தான் போகணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மேஜிஸ்ட்ரேட்டே பண்ணலாம் despite the bar under section 362 CRPC. ஸோ இதோட நம்ம பெயில் இன் நான் பெயிலபிள் அஃபென்சஸ் முடிச்சிட்டோம். சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கைதுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனாலதான் முதல்ல நம்ம கைதுல இருந்து ஆரம்பிச்சோம். கைதுக்கு அப்புறமேட்டு பெயிலபிள் அஃபென்ஸ்னா எப்படி, நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா எப்படிங்கிறத இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சரி, இப்போ கைது பண்ணாமலேயே கைதுக்கு உட்படாமலேயே பிணை பெறலாமா அப்படின்னா பண்ணலாம். அதுதான் 438 சிஆர்பிசி ஆன்டிசிபேட்டரி பெயில் அல்லது அட்வான்ஸ் பெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயில்.
இதுவும் டிஸ்கிரிஷனரி ரிலீஃப் தான். இந்த 439 வந்து 439ல இருக்கக்கூடிய ஆன்டிசிபேட்டர் பெயில்ங்கிறது இந்த புது கோடு 1973 கோடுல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. இதற்கு முன்னாடி இருந்த ஓல்டு கோடுல ஆன்டிசிபேட்டர் பெயில் கிடையாது. இந்த ஆன்டிசிபேட்டர் பெயில் வந்ததோட நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த கைது செய்யக்கூடிய அதிகாரத்தை போலீஸ் அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி நான் பெயிலபிள் அஃபென்சஸ்ல கூட கைதுக்கு உட்படாமலேயே பிணை பெறலாம் என்று 438 CRPC was introduced in 1973 கோட். எந்தெந்த சூழ்நிலைகள்ல அட்வான்ஸ் பெயில் அல்லது ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்க முடியும் அப்படிங்கறத 438 CRPC சொல்லுது. டைரக்ஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் பெயில் டு பர்சன் அப்ரிஹெண்டிங் அரெஸ்ட். When any person has reason to believe that he may be arrested on an accusation of having committed a non-bailable offence, he may apply to the High Court or Court of Session for a direction under this section, and that court may, if it thinks fit, direct that in the event of such arrest, he shall be released on bail. When the High Court or the Court of Session makes a direction under subsection 1, it may include such condition in such directions in the light of the facts of the particular case as it may think including a condition that the person shall make himself available for interrogation by a police officer as and when required. A condition that the person shall not directly or indirectly make any inducement, threat or promise to any person acquainted with the facts of the case so as to dissuade him from disclosing such facts to the court or to any police officer. A condition that the person shall not leave India without the previous permission of the court. Such other condition as may be imposed under subsection 3 of section 437 as if the bail were granted under that section. So anticipatory bail கொடுக்கும் பொழுது 437 subclass 3ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள் மட்டுமல்லாமல் இந்த நிபந்தனைகள் 438 subclass 2ல சொல்லியிருக்கக்கூடிய நிபந்தனைகளையும் கூடுதல் நிபந்தனைகளாக விதிக்கலாம். If such person is thereafter arrested without warrant by an officer in charge of the police station on such accusation and is prepared either at the time of arrest or at any time while in the custody of such officer to give bail, he shall be released on bail, and if the magistrate taking cognizance of such offence decides that a warrant should issue in the first instance against that person, he shall issue a bailable warrant in conformity with the direction of the court under subsection 1. தான் 438ல சொல்லி இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். இப்ப நம்ம வந்து நார்மல் பெயிலுக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் டிஃபரன்ஸ் நார்மல் பெயில் அரஸ்டுக்கு அப்புறம் கொடுக்கிறது, ஆன்டிசிபேட்டரி பெயில் அரஸ்டுக்கு முன்னே கொடுக்கிறது. நார்மல் பெயில் வில் ஆப்ரேட் ஒன்லி ஆஃப்டர் தி அரஸ்ட் அண்ட் கஸ்டடி. அதுல இருந்து கஸ்டடியில இருந்து ரிலீஸ் பண்றதுக்கான ஆர்டர். ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிறது அரஸ்ட் பண்ணும்போது ஆப்ரேட் ஆயிடும். இட் வில் பி கிவன் எஃபெக்ட் அட் த டைம் ஆஃப் அரஸ்ட். அதாவது இந்த கையில அரஸ்ட் இந்த கையில பெயில் அப்படி. ஸோ அரஸ்ட் இல்லாம ஆன்டிசிபேட்டரி பெயில் இல்லை, அதுக்காக அதை சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி நம்ம வந்து பெயிலுக்கு என்னென்ன கன்சிடரேஷனோ அதே மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு என்னென்ன கன்சிடரேஷன் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் பெயிலபிள் அஃபென்ஸ்ல கூட அரஸ்டுக்கு அப்புறம் தான் பெயில். பெயில் வந்து பெயில் இஸ் a matter of right, அதுல கூட அரஸ்டுக்கு அப்புறம் தான் பெயில். ஆனா ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு கொடுக்கறது, அதுக்கு அரஸ்டுக்கு முன்னாடி பெயில் கொடுக்குறோம். அப்ப எப்பெல்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் கைட்லைன்ஸ் were issued in the constitutional bench judgment of the honorable apex court in Gurubaksh Singh Sibia etc. That's the state of Punjab. Gurubaksh Singh Sibia etc. versus state of Punjab. 1980 AIR 1632. 1980 AIR 1632. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தயவு செய்து எல்லாரும் வாசிங்க. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு பின்னாடி சப்சிக்வெண்டா 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கூட வந்திருக்கு. இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வில் ஓவர் ரூல் ஆல் அதர் லெசர் பெஞ்ச். அதனால இது லார்ஜர் பெஞ்சுங்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஹியர் டு எக்ஸ்பிளைன் தி கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து நேம் ஆஃப் த சைட்டேஷன் Gurubaksh Singh
சிபியா, GURBAKSH, Singh, SIGH, சிபியா, SIBBIA, etc. ETC versus State of Punjab, 1980 AIR 1632. ஸோ இதுல வந்து சூழ்நிலைகள் சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், தி அப்ளிகன்ட் மஸ்ட் ஷோ தட் ஹி ஹேஸ் ரீசன் டு பிலீவ் தட் ஹி மே பி அரஸ்டட் ஆர் அ நான் பெயிலபிள் அஃபென்ஸ். மியர் ஃபியர் இஸ் நாட் பிலீஃப். என்னை கைது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறது இஸ் நாட் அ பிலீஃப். ஸோ நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யும் பொழுது இவர் வந்து இவர் இப்படி நம்புவதற்கான காரணங்கள் என்ன, அந்த அப்ரிஹென்ஷன் ரீசனபிள் அப்படிங்கிறதுக்கு காரணங்களை அவருடைய மனுவில் சொல்லணும். அந்த மனுவை வந்து நீதிமன்றம் அப்ஜெக்டிவா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றாங்க. அதனால நம்ம வந்து நார்மலா பெயில போடுற மாதிரி ஐ எம் இன்னசென்ட், ஐ எம் ரெடி டு கிராண்ட் சஃபிஷியன்ட் ஷூரிட்டி, ரெடி டு அபைட் பை தி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டா பத்தாது. உங்களுடைய அப்ரிஹென்ஷன், நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்பதற்கு என்ன சப்ஸ்டான்ஷியேட் பண்றீங்க, உங்களுடைய ரீசன்ஸ் என்னங்கிறத, உங்களுடைய பிலீஃபுக்கான காரணங்களை நீங்கள் தெளிவாக சொல்லணும். அதை கோர்ட் வந்து அப்ஜெக்டிவா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், if an application for anticipatory bail is made to the High Court or the Court of Session, it may apply its own mind to the question to decide whether a case has been made out for granting such relief. It cannot leave the question for the decision of the magistrate concerned under section 437. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோர்ட் ஆஃப் செஷனுக்கோ அல்லது வந்து ஹைகோர்ட்லயோ ஆன்டிசிபேட்டரி பெயில் போடும்போது இவங்க வந்து சரி அப்படியே சைலண்டா இருப்போம், நம்ம வந்து கைது பண்ணி இதுல போய் மேஜிஸ்ட்ரேட் போய் பார்த்துக்கிட்டோம், அங்க போய் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோம்னா 438 ஆப்ஜெக்ட் டிஃபீட் ஆயிடும். அதனால நீங்க இந்த கேஸுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமாங்கிறத மைண்ட் அப்ளை பண்ணி டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிறத ரெண்டாவது இதா சொல்றாங்க. மூணாவது, ஃபைலிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இஸ் நாட் அ கண்டிஷன் பிரசிடென்ட். எஃப்ஐஆர் போட்டிருந்தா தான் ரீசனபிள் அப்ரிஹென்ஷன் கிடையாது. எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இல்லை. 4, anticipatory bail can be granted even after an FIR is filed so long as the applicant has not been arrested. FIR போட்ட பிறகும் அவர் கைது செய்யாமல் இருக்கப்படும் வரை ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு அப்ளை பண்ணலாம், ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலாம். அடுத்தது, (438) cannot be invoked after the arrest of the accused. அவரை கைது செய்த பிறகு நீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியாது. ஸோ அப்ப என்னன்னா, நீங்க இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு அந்த பெயில் அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கும்போது அக்யூஸ்ட் கைது செய்யப்பட்டுட்டாருன்னா அந்த பெயில் அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டு 439லயோ 437லயோ தான் பெயில் கன்சிடர் பண்ணணும். 438 பெயில் வராது. ஸோ இதெல்லாம் இதுல சொல்லியிருக்கக்கூடிய நிபந்தனைகள். இப்போ இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயிலை பொறுத்த வரைக்கும் பிளாங்கெட் ஆர்டர் கொடுக்க முடியாது. பிளாங்கெட் ஆர்டர் என்னன்னா, நீங்க எப்போ வேணாலும் இவரை வந்து போலீஸார் கைது பண்ணக்கூடாது, எதுக்குமே கைது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிளாங்கெட் ஆர்டர் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. The blanket order of anticipatory bail could not be passed. This flows from the very language of the section, which requires the applicant to show that he has reason to believe that he may be arrested. That is why normally a direction should not issue under section 438(1) to the effect that applicant shall be released on bail whenever arrested for whichever offense whatsoever. That is what is meant by a blanket order of anticipatory bail. எந்த வழக்கிலும் எப்போதும் இவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியாது. ஸ்பெசிபிக்கா அக்யூசிஷனுக்கு, இந்த அக்யூசிஷனுக்கு இந்த சூழ்நிலைகளுக்கு மட்டும்தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அடுத்தது, an order of bail can be passed under subsection 438(1) of code without notice to the public prosecutor. பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நோட்டீஸ் கொடுக்காமையே கூட 438ல ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலாம். But notice should be issued to the public prosecutor or the government advocate forthwith, and the question of bail should be re-examined in the light of the respective contention of the parties. The ad interim order 2 must conform to the requirements of the section, and suitable conditions should be imposed on the applicant even at that stage. So இந்த மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆனா நோட்டீஸ் கொடுத்துட்டு பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. Equally, the operation of order passed under subsection 1 of 438 need not necessarily be limited in point of time.
இவ்வளவு நாளுக்கு தான் இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில்னு லிமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. The court may, if there are reasons for doing so, limit the operation of the order to a shorter period until after the filing of an FIR in respect of the matter covered by the order. போதிய காரணங்கள் இருந்ததுன்னா கோர்ட் வந்து ஒரு ஷார்ட்டர் பீரியடுக்கும் கொடுக்கலாம். The applicant may in such cases be directed to obtain order of bail under section 437 or 439 of the code within a reasonably short period after the filing of FIR as aforesaid. ஸோ இதுல தான் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அப்படி லைஃப் லாங் கொடுத்துட முடியுமா? இப்போ நீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்குறோம், ஒரு வருஷத்துக்கு அவன் எஃப்ஐஆரே போடலன்னு வச்சுங்க, அப்போ ஒரு வருஷத்துக்கு இது அப்படியே நிக்குமா, அந்த கொடுத்த ஆன்டிசிபேட்டரி பெயில் நிக்குமா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி வரும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஷார்ட்டர் பீரியட் கொடுங்க, எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் உனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில், அதுக்கப்புறம் நீ 437லயோ 439லயோ போய் பெயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஷார்ட்டர் பீரியடுக்கு கொடுக்கலாம். ஆனா நார்மல் ரூல் என்னன்னா அந்த மாதிரி லிமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னது. அதுக்கப்புறமேட்டு வந்த சப்சிக்வெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல 2 ஃபுல் பெஞ்ச், அதாவது 3 ஜட்ஜஸ் பெஞ்ச்ல இந்த மாதிரி ஷார்ட்டர் பீரியடுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தது. இப்ப லேட்டஸ்டா வந்த ஜட்ஜ்மெண்ட் அதை மாத்திட்டாங்க. அதை அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் போது சொல்றேன். இப்போ வந்து அடுத்தது இன்னொரு கண்டிஷன், வந்து நீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் விடக்கூடாது, நாங்க வந்து ரெக்கவரி பண்ண வேண்டியது இருக்கு அக்யூஸ்ட் மூலமா, அதனால நீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில விடக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்ஜெக்ட் பண்ண முடியுமா? அப்படி அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா நீதிமன்றம் அதை கருத்தில் கொள்ளணுமா அப்படிங்கிறதுக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே பதில் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் கஸ்டடி இஸ் an inevitable concomitant of arrest for non-bailable offense. An order of anticipatory bail constitutes, so to say, an insurance against police custody following upon arrest for offense or offences in respect of which the order is issued. In other words, unlike a post-arrest order of bail, it is pre-arrest legal process which directs that if the person in whose favor it is issued is thereafter arrested on the accusation in respect of which the direction is issued, he shall be released on bail. Section 46(1) of the Code of Criminal Procedure deals with how arrests are to be made, provides that in making arrest, the police officer or the other person making the arrest will actually touch to confine the body of the person be arrested unless there is a submission to the custody by word or action. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, relief under section 438(1), appropriate conditions can be imposed under section 438(2) so as to ensure an uninterrupted investigation. One of such conditions can even be that in the event of police making out a case of a likely discovery under section 27 of the Evidence Act, the person released on bail shall be liable to taken in police custody for facilitating the discovery. Besides, if and when the occasion arises, it may be possible for the prosecution to claim the benefit of section 27 of the Evidence Act in regard to discovery of a fact made in pursuance of information supplied by a person released on bail. For conferred by 438 is an extraordinary matter only in the sense that it is not ordinarily resorted to like the power conferred by section 437 and 439 முடிக்கிறாங்க. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் கஸ்டடிக்காக கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷன் பண்ணணும் அப்படின்னு ப்ராசிக்யூஷன் தரப்புல கேட்கும் பொழுது நீதிமன்றம் கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷன் பண்ணணும், அதுக்காக நான் பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸா இந்த மாதிரி கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷனுக்கு போலீஸ் கூப்பிட்டாங்கன்னா நீங்க அதுக்கு உடன்படணும்னு ஒரு கண்டிஷனை போட்டு நீங்க பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷன் தேவை அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணும் பொழுது இந்த கண்டிஷன்ஸை சொல்லி நீங்க பெயிலுக்கு பிரஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த சைட்டேஷன் சொல்றேன். இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட், 5 ஜட்ஜஸ் பெஞ்ச். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் பெஞ்ச், நம்ம ஹைகோர்ட்டோட ஃபுல் பெஞ்ச் பழனிக்குமார் வெர்சஸ் ஸ்டேட் 2007 4 CTC 1. பழனிக்குமார் வெர்சஸ் ஸ்டேட் 2007 4 CTC 1 இதே ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்ப நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அந்த லிமிடெட் பீரியடுக்கு தான் கொடுக்கணுமா இல்ல தேவையில்லையா அப்படிங்கறத அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. லிமிடெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் கோர்ட் நினைச்சா ஒரு ஷார்ட்டர் பீரியட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு வந்த 3 ஜட்ஜஸ் பெஞ்ச்ல எல்லாம் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு டைவர்ஜென்ட் வியூஸ்லாம் வந்ததுனால அதை மறுபடியும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் உட்கார்ந்து ரிசால்வ் பண்ணாங்க. இட்ஸ் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் 29 ஜனவரி 2020, 29/1/2020 அன்னைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. சுஷீலா அகர்வால் வெர்சஸ் ஸ்டேட் NCT ஆஃப் டெல்லி.
இதுல வந்து ரெண்டு கேள்விகளை வந்து நீதிமன்றம் கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. ஒன்னு, whether the protection granted to a person under section 438 CRPC should be limited to a fixed period so as to enable the person to surrender before the trial court and seek regular bail. Whether the life of an anticipated bail should end at the time and stage when the accused is summoned by the court. இப்படின்னு ரெண்டு கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் என்னங்கிறத சொல்றேன். And regarding கேள்வி நம்பர் 1, this court holds that the protection granted to a person under section 438 CRPC should not invariably be limited to a fixed period. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் கொடுக்கணும்னு இல்லை. It should endure in favor of the accused without any restriction on time. எந்த ஒரு டைம் லிமிட்டும் சொல்லாமையே பெயில் கொடுக்கலாம். Normal condition under section 437(3) read with section 438(2) should be imposed if there are specific facts or features in regard to any offense. So அந்த கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணலாம். It is open for the court to impose any appropriate condition, including fixed nature of relief or it being tied to an event, etc. As regards the second question referred to this court, it is held that the life or duration of an anticipated bail does not end normally at the end and stage when the accused is summoned by the court or when charges are framed, but continue till the end of the trial. Again, if there are any special or peculiar features necessitating the court to limit the tenure of anticipated bail, it is open for it to do so. So இது என்னன்னா, நார்மலா நீங்க நம்ம ஹைகோர்ட்டும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, ஒன்ஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்து சூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டா அது வந்து டில் தி கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல் வரைக்கும் இருக்கும். மற்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் தான் இருக்கும். சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு அவர் ஒன்ஸ் அகைன் 437லயோ 439லயோ பெயில போட்டு மறுபடியும் ஒரு சூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த மாதிரி வழக்குகள்ல ஒரு ரெஃபரன்ஸ் போகும்போது தான் இதை சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒரு ஷார்ட்டர் பீரியட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துட்டோம்னா ட்ரையல் முடிகிற வரைக்கும் அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் செல்லும். அதனால ஃப்ரெஷ்ஷா 439லயோ 437லயோ ரெகுலர் பெயில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், சுஷீலா அகர்வால் வெர்சஸ் ஸ்டேட். ஸோ இதோட நம்ம வந்து பெயில் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் வித் ரிகார்ட் டு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அண்ட் பெயிலபிள் அஃபென்ஸ் பார்த்துட்டோம். இவ்வளவுதானா அப்படின்னா இல்ல. இதுக்கப்புறம் சில சிறப்பு சூழ்நிலைகள்ல பெயில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சிறப்பு சூழ்நிலைகள்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ். இன் வாட் ஆர் ஆல் தி ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல பெயில் வாங்க முடியும். இது நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஃபர்ஸ்ட் வர்றது டிஃபால்ட் பெயில் அண்டர் செக்ஷன் 167(2) CRPC. டிஃபால்ட் பெயில், மேண்டேட்டரி பெயில், ஸ்டாட்யூட்டரி பெயில் அப்படின்னு பல விதமா சொல்றோம். இது என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் டைம்ல போலீசார் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சார்ஜ் ஷீட் போடலன்னா பெயில் மேண்டேட்டரியா கொடுக்கணும். அதான் மேண்டேட்டரி பெயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எங்க சொல்றாங்க அப்படின்னா 167(1) சொல்றாங்க. அந்த 167(2) சொல்றாங்க. 1 வந்து அதுக்கான கண்டிஷன் பிரசிடென்ட். முதல்ல கண்டிஷன் பிரசிடென்ட் பார்ப்போம், அடுத்தது எந்த சூழ்நிலையும் பார்ப்போம். 167(1) whenever any person is arrested and detained in custody and it appears that the investigation cannot be completed within the period of 24 hours fixed by section 57 and there are grounds for believing that the accusation or information is well founded, the officer in charge of the police station or the officer making the investigation, if he is not below the rank of a sub-inspector, shall forthwith transmit to the nearest judicial magistrate a copy of the entries in the diary hereinafter prescribed relating to the case and said at the same time forward the accused to such magistrate. So முதல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா, ஒரு அக்யூஸ்ட கைது பண்ணியிருக்கணும், அவர் கஸ்டடியில் இருக்கணும். 24 மணி நேரத்திற்குள் இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முடியாமல் இருக்கணும். அவர் மேல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான முகாந்திரம் இருக்கணும். ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து இந்த அக்யூஸ்ட நீதிமன்றத்துக்கு அனுப்பணும். இதெல்லாம் பண்ணன பிறகு மேஜிஸ்ட்ரேட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மைண்ட் அப்ளை பண்ணிட்டு இவரை காவலில் வைப்பதற்கு போதுமான முகாந்தாரம் இருக்கிறது என்று முடிவுக்கு வந்த பிறகு ரிமாண்ட் பண்ணுவார். ஸோ இந்த ரிமாண்ட் பவர் அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் டைம்ல ரிமாண்ட் பவர்ங்கிறது 167 சப்கிளாஸ் 1ல தான் வருது. ஸோ இந்த பவர் அவர் வந்து அன்லிமிட்டடா எக்ஸசைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா
பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத 167(2) சொல்லுது. The magistrate to whom an accused is forwarded under this section may, whether he has or has not jurisdiction to try the case, from time to time authorize the detention of the accused in such custody as such magistrate thinks fit for a term not exceeding 15 days. So ஒரு முறைக்கு 15 நாட்களுக்கு மிகாமல் அவரு ரிமாண்ட் பண்ணணும். And if he has no jurisdiction to try the case or committed for trial and consider further detention unnecessary, he may order that the accused to be forwarded to a magistrate having such jurisdiction. அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணணும், ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். சரி, இப்ப இதுலதான் நம்ம இந்த மேண்டேட்டரி பெயில் இங்க தான் வருது. எங்க வருதுன்னா ப்ரொவிஷோல வருது. Provided that the magistrate may authorize the detention of the accused person otherwise than in the custody of the police beyond the period of 15 days if he is satisfied that adequate grounds exist for doing so. But no magistrate shall authorize the detention of the accused person in custody under this paragraph for a total period exceeding 90 days where the investigation relates to an offense punishable with death, imprisonment for life, or imprisonment for a term not less than 10 years. 60 days where the investigation relates to any other offense. ரெண்டா பிரிச்சிட்டாங்க. இந்த 15 நாளுக்கு மேல அவரு பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். எப்ப பண்ணலாம்னா அடக்குவேட் கிரவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் டூயிங் சோ. அடக்குவேட் கிரவுண்ட் இருக்கணும். அதனாலதான் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து போலீஸ் ஒவ்வொரு முறையும் ரெக்வசிஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி எனக்கு ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு. ஏன்னா அவர் இன்வெஸ்டிகேஷன்ல வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு நாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கோம், அவ்வளவு விஷயம் கலெக்ட் பண்ணிருக்கோம், அதனால இவர் இன்னும் கொஞ்ச நாள் கஸ்டடியில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு எவ்ரி 15 days ஒன்ஸ் ரிமாண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது 15 நாட்களாக அவரு ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எவ்வளவு நாளைக்குன்னா இந்த ஹைனஸ் அஃபென்சஸ், எது லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்கக்கூடிய வழக்குகள், மரண தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள், 10 வருடங்கள் வரை தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள், இந்த வழக்குகளுக்கு 90 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மற்ற வழக்குகளுக்கு 60 நாட்கள் வரைக்கும் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் 167(2) சொல்றேன். சரி, இப்ப இந்த போலீசார் வந்து இது போடல, சார்ஜ் ஷீட் போடல, இந்த 60 நாட்களுக்குள்ளயோ 90 நாட்களுக்குள்ளயோ போடலன்னா என்ன கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. That the investigation relates to any other offense and on the expiry of the said period of 90 days or 60 days as the case may be, the accused person shall be released on bail. Shall be mandatory, அதனால தான் mandatory bail சொல்றோம். Shall be released on bail if he is prepared to and does furnish bail, and every person released on bail under this subsection shall be deemed to be so released under the provisions of chapter 33 for the purpose of that chapter. The 33ங்கிறது என்னன்னா பெயிலுக்கான சாப்டர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 436, 437, 438, 439 எல்லாம் பார்த்தோம் பாருங்க. அந்த சாப்டர் தான் 33. ஸோ இதுல ஒரு பெயில், இந்த மேண்டேட்டரி பெயில் கொடுத்தாலும் அந்த 436, 37, 38, 39 கொடுத்த பெயிலுக்கு என்னென்னலாம் பொருந்துமோ அதெல்லாம் பொருந்தும், அப்படி டீம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரைட் வந்து இன்டிஃபிஷியபிள் ரைட். இந்த மாதிரி பெயில் கேட்கறதுங்கிறது இட் இஸ் an indefeasible right. It accrues to the accused on the 90th day or the 60th day if the investigation report, final report is not filed. ப்ராசிக்யூஷன் தரப்புல 60 நாட்களுக்குள்ளேயோ 90 நாட்களுக்குள்ளேயோ சார்ஜ் ஷீட் போடாத பட்சத்துல அந்த ரைட் அவருக்கு அக்ரூ ஆகுது. அவரு அன்னைக்கு அந்த தேதியில அவர் வந்து பர்னிஷ் பண்ணாருன்னா, பெயில் கொடுத்தாருன்னா அவருக்கு பெயில் கொடுத்தாகணும். பெயில் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னா ஒரே காரணம் தான், அவர் பெயில் பர்னிஷ் பண்ணல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நீங்க வந்து ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். அது எக்ஸ்பிளனேஷன்ல வருது. ஸோ இது மேண்டேட்டரியா கொடுக்கணும். இந்த ரைட் இஸ் an indefeasible ரைட். சரி, இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப 90 நாள் 60 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப இந்த 60 நாட்குள்ள அவர் பெயில் போடல, சப்சிக்வெண்டா சார்ஜ் ஷீட் போட்டுறாங்க. 60 நாள் முடிஞ்சிருது. 66வது நாள்ல போட முடியுமா? இந்த மாதிரி 60வது நாள்ல எனக்கு ரைட் இன்டிஃபிஷியபிள் ரைட் அக்ரூ ஆயிடுச்சு, அதனால இப்ப போட முடியுமா அப்படின்னு கேட்டா போட முடியாது. அந்த வழக்கு இதுக்கும் நான் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்றேன். ஏன்னா இந்த பெயில் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பல கேசஸ்ல டைவர்ஜென்ட் வியூஸ் இருக்கு. டிவிஷன் பெஞ்ச் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஃபுல் பெஞ்ச் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அதனால
நான் வந்து டைரக்டா கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கே போறேன். எல்லாமே கான்ஸ்டியூஷன் பெஞ்சா சைட் பண்றது காரணம் தான். ஏன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்காது. இதை நீங்க ஓவர் ரூல் பண்ணணும்னா இன்னொரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து தான் ஓவர் ரூல் பண்ண முடியும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சஞ்சய் தத் வெர்சஸ் ஸ்டேட் த்ரூ சிபிஐ. சஞ்சய் தத் வெர்சஸ் ஸ்டேட் த்ரூ சிபிஐ, பாம்பே, 1994, 5 SEC 1994, 5 SEC 410. அதுல என்ன சொல்றாங்கன்னா, we have no doubt that the common stands before us of the nature of indefeasible right of the accused to be released on bail by virtue of section 20 subclass 4 BB is based on a correct reading of the principle indicated in the decision. The indefeasible right accruing to the accused in such a situation is enforceable only prior to the filing of the challan, and it does not survive or remain enforceable on the challan being filed if already not availed of. Once the challan has been filed, the question of grant of bail has to be considered and decided only with reference to merits of the case under the provision relating to grant of bail to an accused after filing of the challan. The custody of the accused after the challan has been filed is not governed by section 167 but different provisions of the Code of Criminal Procedure. If the right had accrued to the accused but it remained unenforced till the filing of the challan, then there is no question of its enforcement thereafter, since it is extinguished the moment the challan is filed because section 167 CRPC ceases to apply. இப்போ 60 நாள் 90 நாள் பெயில் பெட்டிஷன் போடல, சப்சிக்வெண்டா சைனா ஃபைனல் ரிப்போர்ட் போட்டுறாங்க அல்லது சலான் போட்டுறாங்க. அதன் பிறகு இந்த 167ல கேட்க முடியாது. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஞ்சய் தத் வெரி கிளியர். இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா, 60வது நாள் 90வது நாள் இவர் பெயில் போடுறாரு. 60வது நாள் 90வது நாள் இவர் பெயில் போடுறாரு பெட்டிஷனர். அன்னைக்கு ப்ராசிக்யூஷன் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. வச்சுக்கோமே, நாங்க காலையில 10:30 மணிக்கு பெயில் கொடுத்துறீங்க, அவர் 12 மணிக்கு ஒன்னா சார்ஜ் ஷீட் போடுறாரு. இப்ப என்ன பண்றது? இப்ப இந்த பெயில கொடுக்கறதா வேணாமா? இந்த ரைட் அக்ரூ ஆச்சா இல்லையா? அப்படிங்கும் போது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெயில் பெட்டிஷன் போட்டு இந்த பெயில் பெட்டிஷன்ல ஆர்டர் பண்றதுக்கு உள்ள சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்கன்னா இந்த ரைட் வில் பி எக்ஸ்டிங்விஷ்ட். ரைட் வில் பி எக்ஸ்டிங்விஷ்ட். ஒரே நாள் இன்னைக்கு போட்டு இன்னைக்கே சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இதுல பெயில் ஆர்டர் போடல, பெயில் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே சார்ஜ் ஷீட் உள்ள வந்துருதுன்னா இந்த ரைட் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ப்ராசிக்யூஷன் தான் தெரியல என்ன பண்ணுவாங்க, பாஸ் ஓவர் பண்ணி வச்சுட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு பாஸ் ஓவர் பண்ணி வச்சுட்டு சார்ஜ் ஷீட் கொண்டாந்து போடுவாங்க, அல்லது இன்ட்ரீம் ரிப்போர்ட் கொண்டாந்து போடுவாங்க. அப்புறம் இல்லைன்னா ஒரு 2 நாள் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் தள்ளி கழிச்சு போடுவாங்க. ஸோ இந்த டெசிஷன் இப்படி கொடுத்துட்டதுனால என்ன ஆகி போச்சு, இந்த மாதிரி இப்போ தள்ளி போட்டால், அதாவது அந்த 167 சப் கிளாஸ் 2 போட்ட பெயில் அப்ளிகேஷன்ல ஆர்டர் போடுற வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்கன்னா எஸ்டிங்விஷ் ஆயிடும்னு சொல்லிட்டதுனால இது என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இப்படி தள்ளி போடுறது, ஒரு 2 நாள் கழிச்சு போடுறது, 3 நாள் கழிச்சு போடுறது, 5 நாள் கழிச்சு போடுறது, இப்படி போட்டுட்டு அதுக்குள்ளார சார்ஜ் ஷீட்டை வாங்கிட்டு இந்த 167 டிஸ்மிஸ் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க, ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, நோ இதெல்லாம் வேலை நடக்காது. நீங்க இந்த மாதிரி ஒன்ஸ் பெட்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா இவங்க வந்து சலான் போட்டாலும் இந்த அக்ரூட் ரைட், ஏற்கனவே ரைட் அக்ரூட் ஆச்சா, அது இட் வில் நாட் எக்ஸ்டிங்விஷ், இட் வில் பி தேர். ஒன்லி திங் இஸ் தட் 60 நாள் 90 நாளுக்குள்ள அந்த 60 நாள் அந்த டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ஆஃப் 60th டே ஆர் 90th டே இவங்க மனு போட்டிருக்காங்களாங்கிறது மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் டெசிஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ரிப்போர்ட் போடுறாங்க பாருங்க, ஃபைனல் ரிப்போர்ட் போடுறது டேட் கன்சிடரேஷனா அல்லது இந்த காக்னைசன்ஸ் எடுக்கிறது கன்சிடரேஷனா? ஃபைனல் ரிப்போர்ட் போடுறாங்க, காக்னைசன்ஸ் எடுக்கிறது 3 நாள் கழிச்சு எடுப்பாங்க, 5 நாள் கழிச்சு எடுப்பாங்க, சில கோர்ட்ல 1 மாசம் கழிச்சு கூட எடுப்பாங்க. அந்த மாதிரி டிலே பண்ணும்போது இந்த ரைட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ என்ன பண்ணாங்க, காக்னைசன்ஸ் எடுக்கிறது தான் கேள்வியா அப்படின்னா இல்ல அப்படின்னு 3 judges bench of the Supreme Court சொல்றாங்க. இன் சுரேஷ் குமார் பிகாம் சந்த் ஜெயின், சுரேஷ் குமார் பிகாம் சந்த் ஜெயின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் அனதர். என்ன சொல்றாங்கன்னா, none of the said cases detract from the position that
Once a charge sheet is filed within the stipulated time, the question of grant of default bail or statutory bail does not arise. As indicated herein above, in our view, the filing of charge sheet is sufficient compliance with the provisions of section 167(2)(a)(2). In this case, whether cognizance is taken or not is not material as far as section 167 CRPC is concerned. So magistrate cognizance எடுக்கிறாரு எடுக்கலாங்கிறது முக்கியம் இல்ல. 60வது நாள் 90வது நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்கன்னா there ends the matter. 167 sub clause 2ல நீங்க மேண்டேட்டரி பெயில் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்டர்பிரேஷன் ஒன்று வந்திருக்கு. அதையும் ஐ வாண்ட் டு சே. என்னன்னா, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் லிம்ப் பார்த்தோம் இல்லையா, 90 days. அந்த 90 daysல என்ன சொல்றாங்கன்னா, வேர் தி இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்ஸ் டு an offense punishable with death, மரண தண்டனை விதிக்கக்கூடிய தண்டனைகள், imprisonment for life, ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகள், imprisonment for a term of not less than 10 years. அந்த ரெண்டு பத்தி எந்த குழப்பமும் இல்ல, மரண தண்டனை ஆயுள் தண்டனை புரியுது. இந்த வேர் தி இன்வெஸ்டிகேஷன் imprisonment for a term of not less than 10 years. இந்த not less than 10 yearsங்கிறது up to 10 yearsா, minimum of 10 yearsா, இல்ல maximum 10 yearsான்னு ஒரு கேள்வி. ஸோ எல்லா வழக்குலையும் என்ன பண்றாங்க, அப் டு 10 years இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் இந்த 90 days வந்துடும். அதாவது மே எக்ஸ்டெண்ட் டு 10 years நம்ம சொல்லுவோம். ஒரு வழக்குல மே எக்ஸ்டெண்ட் டு 10 years அப்படின்னா அதை வந்து 90 நாள், அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே 60 நாள். நம்ம இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரிதான் ராஜீவ் சௌதாரி வெர்சஸ் ஸ்டேட், NCT of Delhi, 2001 5 SCC 34. ராஜீவ் சௌதாரி வெர்சஸ் ஸ்டேட், NCT of Delhi, 2001 5 SCC 34. இந்த வழக்குல என்ன சொல்றாங்க, நாட் லெஸ் தேன் 10 yearsங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் 10 years. ஸோ ஒரு அஃபென்ஸுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் 10 yearsா இருந்தா அதை வந்து நீங்க இந்த 90 days இதுல வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சப்சிக்வெண்ட் ஜட்மெண்ட் ராகேஷ் குமார் பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம், 2017 9 scale 24. ராகேஷ் குமார் பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம், 2017 9 scale 24. இந்த வழக்குல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாட் லெஸ் தேன் 10 years அப்படிங்கிறது cannot be mean may extend to 10 years. 10 ஆண்டுகள் வரை அப்படிங்கிறது எடுத்துக்கூடாது, மினிமமா 10 ஆண்டுகள் தண்டனை இருக்கணும். ஸோ மினிமம் சென்டென்ஸே 10 ஆண்டு இருந்தாதான் இந்த 90 days வரும் அப்படின்னு இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க ஒரு செக்ஷனையும் கோட் பண்றாங்க. என்ன செக்ஷன் கோட் பண்றாங்கன்னா, இந்த NTPS ஆக்ட்ல ஒரு கேஸ் சொல்றாங்க. அந்த NTPSல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன்ல 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் தண்டனை வழங்கணும், மினிமம் தண்டனையும் இருக்கு. அதை சொல்லி அந்த மாதிரி வழக்குகளுக்கு தான் இந்த 90 days அப்படிங்கறத கணக்குல வச்சுக்கணுமே தவிர மற்ற வழக்குகள் மே எக்ஸ்டெண்ட் டு 10 years அப்படிங்கிற வழக்குகளுக்கு அதை வச்சுக்க கூடாது அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. அப்ப என்ன கருத்துனா, நீங்க செக்ஷன் 6 ஆஃப் பாக்ஸோ ஆக்ட் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா மினிமம் சென்டென்ஸ் வந்து 10 years. அந்த மாதிரி வழக்குகள்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த 90 days வரும். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 60 daysலயே வந்துடும். அப்ப 60 daysலயே நீங்க வந்து போடலாம். அந்த செக்ஷன் சொன்ன இல்லையா, செக்ஷன் 21C and 22C ஆஃப் நார்காட்டிக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985, அதுல வந்து மினிமம் சென்டென்ஸே 10 years. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, இந்த 10 yearsங்கிறது அதை தான் மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜட்மெண்ட். இதை வந்து நம்ம ஹைகோர்ட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே ஜான் பேசில் வெர்சஸ் ஸ்டேட், எஸ்ஜே ஜான் பேசில் வெர்சஸ் ஸ்டேட், on 6th February 2019 ஜஸ்டிஸ் இளந்தரையன் ஃபாலோ பண்ணி கொடுத்திருக்காரு இந்த ஜட்மெண்ட் ஃபாலோ பண்ணி. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மே எக்ஸ்டெண்ட் டு 10 years இருக்கக்கூடிய வழக்குகள்ல 60 நாள்லயே மேண்டேட்டரி பெயில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இந்த தீர்ப்பு. அடுத்து என்ன வேற என்ன ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து 436A.
436A என்னன்னா half of the sentence ஒரு மேக்ஸிமம் அவருக்கு சார்ஜ் பண்ணிருக்கக்கூடிய அஃபென்ஸ்ல half of the period of sentence அவர் அனுபவிச்சிட்டார்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் பெயிலுக்கு என்னென்னலாம் கன்சிடரேஷன். இப்போ ஒருத்தருக்கு வந்து ப்ரீவியஸ் பேட் கேரக்டர் இருக்கு, நிறைய கேஸ் அவர் மேல இருக்கு, நம்ம பெயில் ரெஃப்யூஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா அப்புறம் அவர் காலங்காலமா உள்ளே இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. 436A இப்போ அவருக்கு அந்த எந்த அஃபென்ஸ் சார்ஜ் பண்ணிருக்கோமோ அந்த அஃபென்ஸ்ல ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ் அவர் வந்து இம்ப்ரிசன்மெண்டே கழிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் 436A வந்து நீங்க வந்து பெயில் போடலாம். அந்த பெயிலும் வந்து லைக் மேண்டேட்டரி பெயில் மாதிரி கொடுக்கணும். 436A அதுக்கு ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டி வந்து ரெகுலரா ரிவ்யூ பண்ணும், யாராவது இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ் சர்வ் ஆனவங்க உள்ள இருக்காங்களா இல்லையான்னு. அது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 436A. இன்னொரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து 437A. இது என்னன்னா இப்போ வந்து கேஸ் வந்து கன்விக்ஷன் ஆயிடுதுன்னு வச்சுங்க, ட்ரையல் கோர்ட்ல கேஸ் கன்விக்ஷன் ஆச்சுன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுப்போம். அந்த கொடுக்கக்கூடிய வழக்குகள்ல இல்லாத வழக்குகள்ல அவர் உள்ள கஸ்டடி போய் பெயில் அப்ளை கோர்ட்ல போய் பெயில் வாங்குவார். இது ஒரு ப்ரொசீஜர். இன்னொரு ப்ரொசீஜர் என்னன்னா ட்ரையல் முடிவதற்கு முன்பே இந்த கேஸ் அக்யூட்டல் ஆகுதுன்னு வச்சுக்கோம், அக்யூட்டல் ஆகுதுன்னா கூட நாளைக்கு அக்யூட்டல் ஆன பிறகு அவர் ப்ராசிக்யூஷன் வந்து மேல அப்பீல் போறாங்க, ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்கன்னா அங்க இவர் பேர் அப்பீல் ஆக மாட்டாரு, அப்பீல் ஆகாம டிலே பண்ணுவாரு. ஸோ அதை கர்டைல் பண்றதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொண்டாந்துருக்காங்க செக்ஷன் 437A. அது என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட கூப்பிட்டு பாண்ட் எழுதி கொடுக்கணும். நான் வந்து அப்ளைட் கோர்ட்ல போய் அப்பீர் ஆவேன் அப்படின்னு சொல்லி பாண்ட் எழுதி கொடுக்க சொல்லணும். அது வந்து பிஃபோர் கன்க்ளூஷன் ஆஃப் த ட்ரையல் அண்ட் பிஃபோர் டிஸ்போசல் ஆஃப் த அப்பீல் the court trying the offense or the appellate court as the case may be shall require the accused to execute bail bonds with the sureties to appear before the higher court as and when such court issues notice. So இந்த மாதிரி இப்போ சப்போஸ் அக்யூட்டல் ஆகக்கூடிய வழக்காக இருந்தா கூட தீர்ப்பு கொடுக்கும் பொழுதோ அல்லது தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்போ, ஏன்னா 313ல கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும் பொழுதே கோர்ட்டுக்கு தெரிஞ்சிடும் இந்த கேஸ் விடுதலை ஆக போகுதா இல்ல கன்விக்ஷன் ஆக போகுதான்னு. இப்போ விடுதலை ஆக போகக்கூடிய வழக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பயே அவர் கூப்பிட்டு பெயில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்க நெக்ஸ்ட் அப்ளைட் கோர்ட்ல போய் அப்பீர் ஆகுன்னு பெயில் பாண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி 437A பெயில் வாங்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இன்னொரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் இப்ப நம்ம பிரதர் ஒரு கேள்வி கேட்டார், என்னன்னா இந்த இண்டிஜென்ட் பத்தி நீங்க சொல்லலையே அப்படின்னு சொன்னாரு. அது வந்து 436ல நம்ம வந்து பாண்ட்ல விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பாண்ட்ல விடும் பொழுது அவரு வந்து அந்த சூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு வச்சுங்க, அவரை வந்து ஒரு வாரம் பாக்குறோம், ஒரு வாரமா அவருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அவர் சூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா இந்த நம்ம ஐபி ப்ரொசீடிங்ஸ்ல வந்து இண்டிவிஜுவல் பெர்சன்ஸ் டிசைட் பண்ற மாதிரிலாம் டிசைட் பண்ண தேவையில்ல. ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அவர் வந்து சூரிட்டி எக்ஸிக்யூட் பண்றாரா என்னான்ட்டு. அவர் சூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா அவர் வந்து இண்டிஜென்ட்னு கருதி போன் பாண்ட்ல விட்டுறணும். அது ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் 436ல பெயிலபிள் அஃபென்சஸ் பொறுத்த வரைக்கும். இதுதான் அவர் கேட்டாரு. ஸோ அதை நான் இங்க வச்சிருக்கேன், அது இங்க சொல்லணுங்கிறதுக்காக வச்சிருந்ததுனால நான் அதை சொல்லல. சரி, இதோட நம்ம பெயில முடிச்சிட்டோம். இது வரைக்கும் தான். இதுதான் நம்ம வேரியஸ் கைண்ட் ஆஃப் பெயில் அவைலபிள் இன் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், கிரிமினல் ப்ரொசீஜர். சரி, இப்போ ஒன்ஸ் பெயில் கொடுத்துட்டா அந்த பெயில் வந்து என்ன எட்டர்னலா அப்படியே இருக்குமா அப்படின்னா இல்லை. பெயில கேன்சல் பண்ணலாம், கோர்ட்டு பெயில கேன்சல் பண்ணலாம். எதுல பண்ணலாம்? 437(5)ல any court which has released the person on bail under subsection 1 or subsection 2 may, if it consider it necessary so to do, direct that such person be arrested and commit him to custody. So once bail கொடுத்துட்டா இது எட்டர்னல் கிடையாது, ஃபைனல் கிடையாது. எந்த கோர்ட் வந்து பெயில் கொடுத்ததோ அதே கோர்ட் 437(5)ல சப்செக்ஷன் 1 இருந்தாலும் சரி சப்செக்ஷன் 2 இருந்தாலும் சரி அந்த பெயில கேன்சல் பண்ணி அவர் மீண்டும் ஜெயில பிடிச்சு போடலாம். அதே போல 439(2)ல High Court or Court of Session may direct that any person who has been released on bail under this chapter be arrested and commit him to custody. So இதுல ஒரு விஷயம் என்னன்னா 436ல நீங்க பாத்தீங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸ்ல கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுக்கு ப்ரொவிஷன் இருக்காது. ஒன்லி இந்த நான் பெயிலபிள் கேசஸ்ல தான் 437(5)ல இருக்கும்.
ஸோ 437(5)ல சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2 எதா இருந்தாலும் நீங்க பெயில் கேன்சலேஷன் பண்ணலாம். வர பிகே சாஜி அதுக்குள்ள அவசரப்படாதீங்க பாலகிருஷ்ணன், இருக்கு இன்னும் பிகே சாஜி எல்லாம் பின்னாடி வருது. ஸோ ஸோ 436 பொறுத்த வரைக்கும் பெயில் கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கோ கிடையாது. ஆனால் ஹைகோர்ட்டோ கோர்ட் ஆஃப் செஷனோ 439(2)ல கேன்சல் பண்ணலாம். ஏன்னா ஹைகோர்ட் ஆர் கோர்ட் ஆஃப் செஷன் மே டைரக்ட் தட் எனி பர்சன் ஹூ ஹஸ் பீன் ரிலீஸ்ட் ஆன் பெயில் அண்டர் திஸ் சாப்டர். அண்டர் திஸ் சாப்டர்ல 33 சாப்டர் 33ல 436ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ 436ல கொடுத்த பெயில நீங்க கோர்ட் ஆஃப் செஷனோ ஹைகோர்ட்டோ 439 பவரை இன்வோக் பண்ணி கேன்சல் பண்ணலாம். ஸோ இது ஒரு சூழ்நிலை. ஸோ அப்ப எந்த பெயிலா இருந்தாலும் சப்ஜெக்ட் டு கேன்சலேஷன் பை தி கோர்ட்ஸ் கன்சர்ன். இப்போ வந்து நார்மலா பல சமயங்கள்ல வந்து இந்த பெயிலுக்கும் கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுக்கும் நிறைய குழப்பம் நமக்கு உண்டு. நம்ம எப்பப்பெல்லாம் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் போடணும், எப்பப்பெல்லாம் கொடுத்த பெயில சேலஞ்ச் பண்ணி போடணுங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். த டிஃபரன்ஸ் பிட்வீன் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் அண்ட் அப்பீல் அகேன்ஸ்ட் பெயில். இப்போ ஒரு ஆர்டர் ரெஃப்யூசிங் பெயில் ஆர் கிராண்டிங் பெயில் இஸ் அன் அப்பீலபிள் ஆர்டர். நீங்க அப்பீல் போடலாம். ஒரு பெயில் கொடுத்தாரு பெயில் கொடுக்கல அப்படிங்கிறத அப்பீல் போடலாம் அல்லது ரிவிஷன் போடலாம். வாட் எவர் ரைட் அவைலபிள் வித் யூ கேன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அப்பீல் ப்ரொவிஷன் வந்து இப்போ SC/ST ஆக்ட்ல அப்பீலே இருக்கு, டைரக்டா அப்பீல் போடலாம். அதர்வைஸ் நமக்கு மற்ற ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்த ப்ரொவிஷன்ஸ்ல நீங்க 227லயோ 482லயோ எதுலயோ ஒன்றுல நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் ரெஃப்யூசிங் ஆர் கிராண்டிங் பெயில. கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுங்கிறது அது அல்ல. ஸோ அதுதான் அது சொல்றதுக்காக தான் இந்த ஜட்மெண்ட். சுஷீலா அகர்வால் வெர்சஸ் ஸ்டேட், நம்ம ஏற்கனவே சொன்ன ஜட்மெண்ட் தான், இப்போ லேட்டஸ்டா சொன்னோம் இல்லையா அந்த ஜட்மெண்ட். சுஷீலா அகர்வால் வெர்சஸ் ஸ்டேட், NCT ஆஃப் டெல்லி, 29/1/2020. இதுல வந்து அந்த டிஸ்டிங்விஷ் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, தி கரெக்ட்னஸ் ஆஃப் an order granting bail can be considered by the appellate or superior court at the behest of the state or investigation agency and set aside on the ground that the court granting it did not consider the material facts or crucial circumstances. So refusing bail or granting bailக்கு மேல அப்பீல் போகும்போது அல்லது ரிவிஷன் போகும்போது அந்த கோர்ட்டு இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்ம மேல சொன்னோம் இல்லையா, இந்த கன்சிடர் பண்ணி பெயில் கொடுக்கணும்னு, இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாம பெயில் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம பெயில ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை செட் அசைட் பண்ணலாம். அது வந்து அப்பீல் அகைன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் பெயில். இது கேன்சலேஷன் ஆஃப் பெயில்ங்கிறது அதல்ல. கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுங்கிறது ஃபார் வயலேஷன் ஆஃப் பெயில் கண்டிஷன்ஸ். பெயில் கண்டிஷன்ஸ்ல விடும் பொழுது இந்த கண்டிஷன்ஸ் அவர் வயலேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கேன்சல் பண்றது. அதுதான் நம்ம 439(2)லயும் 437(5)லயும் பண்றது. அந்த அந்த சூழ்நிலைகளை வந்து எதுல எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, பிரகாஷ் கடம் அண்ட் எட்ஸெட்ரா வெர்சஸ் ராம் பிரசாத் விஸ்வநாத் குப்தா அண்ட் அனதர். பிரகாஷ் கடம் அண்ட் எட்ஸெட்ரா. ஒரு நிமிஷம், அந்த பேட்டரி ரொம்ப லோ ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் பேட்டரி போட்டுக்கிறேன். ஒரு 2 minutes கைண்ட்லி பேர் வித் மீ.